இப்ப நம்மளோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சார், என்ன மாரி சாப்பாடு வந்து குடுக்குறோம்? 3 வேளையும் குடுக்குறோமா? இல்ல வேற எதுவும் நம்ம ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ் மாரி எதுவும் ப்ரொவைட் பண்றோமா சார்? இப்போ நம்ம சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா காலைல டிஃபன் இட்லி, தோசை, இல்லைன்னா சப்பாத்தி, இது மாதிரி ஐட்டங்கள் நம்ம கொடுத்துட்றோம். கோதுமை தோசை இது மாதிரி வந்து கொடுத்துட்றோம். மதியம் வந்து சாப்பாடு சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு, ரசம், சாம்பார், புளிக்குழம்பு, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு, வாரத்தில் ஒரு நாள் சிக்கனு, இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம். மாதத்தில் ஒரு 2 டைம் வந்து ஒரு மட்டன் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துறோம். வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து முட்டை, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுத்துரும். அவர் ஹெல்த்துக்கு என்ன மாதிரி தேவை நல்லா இருக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்களை பூரா ஃபுட்டாக வந்து கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஃபுட்டு, நல்ல பெட்டு, நல்லா ஜாமுன்னு படுத்துட்டு அவங்க கவுன்சிலிங் கேட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு குடியில்லாத ஒரு வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போயிடலாம். அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே சிறப்பாக பண்ணிக்கணும். சூப்பர் சார். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஒரு 3 மாசத்துல 4 மாதம் சிகிச்சை பெறணும்னு சொன்னீங்க. இந்த 3 மாச டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் அவங்களுடைய பெற்றோரோ யாரும் தங்க வேணாம்னு சொன்னீங்க. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அம்மா அப்போ ஒய்ஃப்க்கு பார்க்கணும்னு ஆசை. அதனால பார்க்க வந்து அலோவ் பண்ணுவீங்களா? இல்ல அது எதுவும் பாத்தீங்கன்னா பார்த்தா இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணுவீங்களா? கண்டிப்பான முறை அது வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு தான் அவங்கள வந்து பார்க்கறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு அலோவ் பண்ணுவோம். அதுக்கு இடையில வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இதுவுமே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, பார்க்குறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆக போகிறது இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவர் வந்து உங்களை பார்க்குறாரு, பார்க்கும்போது அவர் மைண்ட் டைவர்ட் ஆகிடும். வீட்டுக்கு போன எண்ணம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ வந்து அவர் வந்து தனிமையில் இங்கே இருந்தால் தான் நம்ம குடும்பம், மனைவி, அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம் பார்க்காம இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் அவர் வந்து சரி அப்படின்ட்டு இனிமேல் நம்ம குடும்பத்தில் போய் நல்லா இருக்கணும், நம்ம என்னென்னா பண்ணோம், இதுக்காக இங்கே சேர்த்து விட்ருக்காங்க, சரி இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்ற உணர்வுகள் வரும். அதுக்காக தான் அவங்கள வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு அவர் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். பார்த்தாங்க அப்படின்னா அது சைக்காலஜியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யாது சரியா. இந்த மாதிரி அடிக்கடி பார்க்கறது வைக்கிறது வந்து சைக்காலஜியாக வேலை செய்யாது. அவங்களுக்கு உணர வைக்கணும். இந்த ஒரு பிரிவு தான் ஒரு உணர வைக்கும். அந்த இதை நம்ம செய்யறதுனால நம்ம 1 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கீங்க, இப்போ குடிகால 2ஆ பிரிக்கலாம். ஒருத்தவங்க வந்து நான் குடிக்கிறேனே தெரிஞ்சுக்கிட்டே குடிப்பாங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொருத்தவங்க குடிக்கிறேன் பட் என்னால நிப்பாட்ட முடியலைன்னு சொல்லி ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி, இப்போ அந்த மாதிரி மக்களுக்கு என்ன மாதிரி நீங்க உதவி பண்றீங்க? அதாவது நான் வந்து குடிக்க அடிமையாயிட்டேன், எனக்கே நல்லா தெரியுது. இந்த பழக்கத்தை விடணும்னு சொல்லி நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு கயிறு கட்டியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சொந்த முயற்சி எவ்வளவோ பண்ணியும் அது பலன் அளிக்கலை அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் அவர் எப்படியா கூடிய விட்டுறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவருக்கு குறுகிய கால சிகிச்சை, வெறும் 21 நாள் சிகிச்சை கொடுத்து அவரை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம். அது போக வந்து ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு அவருக்கு என்னென்ன மைண்ட் செட் பண்ணி விடணுமோ பண்ணி விட்டு அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் செஞ்சு கொடுத்துரும். அவர் ஈஸியாக கொண்டுடலாம். மற்ற வேலை குடிக்க அதிகமாகி போதையில் தான் இருக்காரு, ஆனால் வந்து நான் குடியாரம் கிடையாது, என்னையே குடியிருப்பாரு சொல்லி ஊர்வலத்தில் யார் தான் குடிக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த வீரவசனமும் பகண்டவாதமும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பொருந்தாது. அவர் கம்பல்சரி குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சரியாகிற தவிர அதுக்கு இடையில அவர் சரியாக இருக்கணும்னா வாய்ப்புகளே கிடையாது. நாங்கள் மையத்தில் சேர்க்கும்போது சொல்லிடுவோம், 3 மாதத்துக்கு இடையில ஏதாவது நல்லது கெட்டது நடந்துருச்சு, ஒரு டெத் ஆயிடுச்சு, சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, இல்லை ஒரு கல்யாணம், முக்கியமான கல்யாணம், இவர் நிற்கலைன்னா எங்களுக்கு அசிங்கமாக இருக்கும், ஒரு கோயில் திருவிழா இவர் வரணும் அப்படின்ற எந்த கான்செப்ட்லையும் இடைப்பட்ட நாளில் சிகிச்சைக்கு நீங்கள் சிகிச்சையிலேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மையத்தில் சேர்க்க வேணாம் அப்படின்னே நாங்கள் சொல்லிடுவோம். இதுதான் உண்மையும் கூட. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இவருக்கு குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. ஒரு 50% 20% கூட கிடையாது, சுத்தமாகவே கிடையாது. ஒரு 40 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறோம், ஒரு 50 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறோம். இவரால் மது பழக்கத்தை நிறுத்தி வாழ்றது எங்களை பொறுத்தவரை நாங்கள் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் இருந்து நாங்கள் சொல்கிற டைமில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறது தயாராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாதம் ட்ரைனிங் முடிச்சு வெளியே போயிருக்காங்க, சிகிச்சை முடிச்சு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவீங்க? ஏன்னா அவங்க குடிக்கிறாங்களா குடிக்கலாம் அவங்களுக்கு தெரியாது.
அது எப்படி நீங்க கண்காணிப்பீங்க? எந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்ற ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் அவங்க தொடர்ந்து அட்டன் பண்றாங்களான்னு நாங்கள் பார்ப்போம், வாட்ச் பண்ணுவோம். எப்படி வாட்ச் பண்ணணும்னா அவருடைய மொபைல் நம்பர் வாங்கிக்குவோம், அவருடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாருன்னா அங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து எங்களுக்கு அனுப்ப சொல்லுவோம். இப்போ வந்து ஆல்கஹால் அனானிமஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு கான்டாக்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த நபர் வந்து இன்னைக்கு மீட்டிங் வந்தாரா அப்படின்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நாங்கள் அதுக்கு உண்டான மெசேஜை கொடுத்து விட்ருவோம். அங்கே இருக்கிறவங்கள நாங்கள் இங்கே இருந்த மாதிரி ஃபோனில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் வந்தாரா வரலையா என்ன பண்ணுறாருன்றத நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருப்போம். சப்போஸ் ஒரு 2 நாள் போகலை, எங்களுக்கு ஃபோட்டோஸ் வரல, இந்த மீட்டிங் கிளாஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலை அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் கால் பண்ணி கேட்போம். எதுக்காக 2 நாள் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி போகாமல் இருக்காரு, என்ன காரணம், இது முக்கியமான வேலையா அப்படின்னு கேட்போம். இல்லைங்க எங்களுக்கு தெரியும் இந்த முக்கியமான வேலையாக இருந்துச்சு அதனால தான் போகலை, ஒரு ஃபோன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அந்த விருப்பத்தோடு அந்த மனுஷன் இருக்காருன்னு தெரிஞ்சால் நாங்கள் விட்டுருவோம். இல்லை அப்படின்னா கம்பல்சரி இங்கே மையத்துக்கு வர வச்சு திரும்ப அவர் கவுன்சிலிங் கொடுத்து ஏதாவது ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி திரும்ப அவங்க மீட்டிங் போகிறதுக்கு எல்லாமே செஞ்சு தான் அனுப்புவோம். இல்லை மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு முழுமையாக ஒத்துழைக்கணும். அப்படி ஒத்துழைக்காத பட்சத்தில் ஆல்கஹால் அனானிமஸ் இல்லை அப்படின்னா இவர் குடிக்காமல் வேணால் இருக்கலாமே தவிர சில நாட்கள் சில வருடங்கள், ஆனால் குடியில்லாத ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவர் திரும்ப முடியாது. அதுக்காக தான் சொல்கிறோம், இந்த ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திரும்பணும், அதுபோக குடியில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், தொடர்ந்து குடியில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த ஆல்கஹால் அனானிமஸ் இந்த மையத்துலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதில் மாற்றுக்கிறதுல நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். குறைஞ்சது 1 வருஷம் நாங்கள் ஃபாலோ. சூப்பர் சார். இப்போ நம்மளுடைய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி டர்னிங் பாயிண்ட் வந்து மதுரை குலமங்கலத்தில் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வேற ஊர்ல இருப்பாங்க, சேலம், தஞ்சாவூர், திருச்சி அது மாதிரி இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பேஷண்ட்டை அந்த மாதிரி ஆட்களை எப்படி நீங்க வந்து கொண்டு வருவீங்க? அதுக்கு எதுவும் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, ஃபோன் பண்ணால் போதும், நம்ம கார் வசதி இருக்குது. அவங்க நம்ம காரில் கூட்டிகிட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஓரளவு இந்த காருக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் தனியாக வாங்குவோம். மற்ற வேலை வந்து நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதில் மாற்றம் எங்கே இருந்தாலும் நாங்கள் கூட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். எந்த நேரத்துலையும்